ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், மேபி தெரியாதவங்க எப்படின்னு கமெண்ட்ல வந்து தெரிஞ்சாலும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பீங்க. நான் இப்போ வந்து ஸ்டுடியோ 7ல வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா என்னோட ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக. நான் எப்பவுமே இங்கே தான் எல்லா ஹேர் ட்ரீட்மெண்ட்டுமே எடுப்பேன். அப்படி நான் தெரியாமல் பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து ஃபேமிங் பண்ணேன். நான் எப்போ வந்தாலும் தனியா என்கிட்ட சொல்லுவா, நீ வந்து ஹேரை வந்து வெளியே எங்கேயே போய் எதுவும் பண்ணாத ஆனால் கேட்காம அவங்க கிட்ட கூட சொல்லாம நான் போய் வெளியே போய் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த குளத்துல இருக்கு. நீங்க நிறைய வீடியோல பாப்பீங்க என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டுடியோ 7ஓட மேஜிக்னால மட்டும்தான் அது வந்து அப்படி இருக்குது. காரணம் வந்து அவள் வரும்போது ஸ்பா பண்ணி ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தருவா. ரியலாக என்னோட ஹேர் இப்படி தான் இருக்கும். நீங்களும் நிறைய பேர் வந்து ஃபேமிங் பண்ணவங்க இருப்பீங்க நிறைய பேர். அப்படி இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நானோபிளாஸ்டியா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். அது பண்ணால் ஹேர் வந்து பழையது மாதிரி ஆயிரும், அழகாக சில்கியாக இருக்குன்னு சொன்னால் ஆஃப்டர் வீடியோ வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள். அப்படி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஹேர் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஓடி வந்துடுங்க.